எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். நானும் கவனித்தேன், மலையகத்தை பற்றி பேசும்போது இந்த வரவு செலவு திட்டத்தில் மலையகத்தை மாற்ற போகிறோம், பல்வேறு புரட்சிகளை உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்காண்டி போய் பேசக்கூடாது, அது தப்பு. நான் ஏன் சொல்கிறேன்னா, முதலாவதாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பற்றி பேசியிருந்தாங்க. நம்ம நன்றியோடு இருக்கணும். இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இலங்கை அரசாங்கம் கட்டுறது கிடையாது. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு நன்கொடை. அதனால இந்த தருணத்தில் அரசாங்க சார்பாகவும் சரி, மலையக மக்கள் சார்பாகவும் சரி, நான் இந்திய அரசாங்கத்துக்கும் இந்திய மக்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் அழகா பேசி சொல்லியிருந்தாரு, 1700 ரூபா சம்பளம் நாங்கள் வழங்க போகிறோம் தோட்ட தொழிலாளர்களுக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, ஜனாதிபதி அவர்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்க ஆளுங்கட்சியில் இருக்க அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிட்ட, குறிப்பாக மலையக பிரதிநிதிகள் கிட்ட, ஏங்க நாங்கள் 1700 ரூபா சம்பளம் வழங்குவோம்னு சொல்லும் போது நீங்களா இருந்தானே சொன்னீங்க ஜீவன் தொண்டமான் காட்டி கொடுக்குறாரு நாங்கள் 2138 ரூபா வழங்கணும்னு. அது எப்படி இப்போ ஜனாதிபதி 1700 ரூபான்னு சொன்னோன்னே உடனே வா வெல் டன், அது எப்படிங்க சாத்தியம்? அது தப்பு தானே. ஆனால் அப்போ நாங்கள் இந்த 1700 ரூபா சம்பளத்தை வழங்கணும்னு நினைக்கும் போது கூட கம்பெனியோட பேசி எங்களால் 1350 ரூபா, அதாவது அடிப்படை சம்பளம் பேசிக் சேலரி 1350 ரூபாய்க்கு அதிகரிச்சு. இப்போ நான் சவாலே விடுறேன், ஜனாதிபதி மட்டும் இல்லை, யார் வேணாலும் முடிஞ்சால் நீங்கள் பெருந்தோட்ட நிறுவனத்துக்கிட்ட பேசி 1 ரூபா அதிகரிச்சு காமிங்க பார்ப்போம் அடிப்படை சம்பளத்தில். அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தில் அரசாங்கம் தலையிடணும், அது நிரந்தர தீர்வு. நான் ஏன் இதை இங்கே சொல்கிறேன்னா, இங்கே இருக்க மலையக பிரதிகள் கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் என்ன விமர்சித்தாலும், கடந்த அரசாங்கத்தை குறை சொன்னாலும், இது வரைக்கும் வந்திருக்க அரசாங்கம் எல்லாத்தையும் தப்பு சொன்னாலும், நான் உங்கள்கிட்ட முழுமையாக ஒரு ஆலோசனையை தான் கொடுக்குறேன், நிரந்தர தீர்வுகளை எடுங்க. இப்போ என்ன திட்டுறனால மலையக மக்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகிறதில்லை. இந்த வரவு செலவு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த அழகான ஒரு கண்கட்டி வித்தை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் 1700 ரூபா சம்பளம் வழங்கணும்னு சொன்னார். அதே மாதிரி நான் பார்த்தேன் 1800 மில்லியன் நிதி ஒதுக்கீடு வழங்கியிருக்காங்க, அதாவது உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ். வரவேற்க வேண்டிய விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த 1800 மில்லியன் எங்கேருந்து வந்துச்சு. நான் கடந்த அரசாங்கத்தில் அமைச்சராக இருக்கும்போது 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருந்துச்சு காணி உறுதி பத்திரங்கள் வழங்குறதுக்கு, அதாவது அந்த காணி உரிமை திட்டத்துக்கு. இதை வச்சு இந்த சலுகை ரீதியான திட்டங்களை கொண்டு வரதுக்கு பதிலாக இந்த 1800 மில்லியனை நீங்கள் சுகாதாரத்துக்கும் கல்விக்கும் பயன்படுத்தினா கட்டாயம் ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆனால் அது நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாற்றத்தை விட மிக சிறந்த மாற்றம் எதுனா, மக்களுக்கு காணி உரிமை வழங்குறது. மலையக மக்கள் கப்பல்ல இருந்து இங்கே வந்தவங்க, அவங்க வெளியே அதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அது சம்மந்தமாக நாங்கள் ஆக்ரோஷப்பட போகிறது இல்லை, கோவப்பட போகிறது இல்லை. காரணம் என்னன்னா, இன்னைக்கு மற்றவங்க நினைக்கிறது தான் அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகள். நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கோம், நாங்கள் இந்தியர்கள் தான். அது தப்பு. 200 வருஷம் நாங்கள் இங்கே வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு இந்த நாட்டில் இலவச கல்வி கிடைச்சிருக்குன்னா அது மலையக மக்களோட ரத்தமும் வேர்வையினால தான் இந்த இலவச கல்வி கிடைச்சே தவிர வேற எந்த விதமான வருமானமும் இல்லை. அந்த காலத்தில் எங்களை பொறுத்த வரைக்கும் கெஞ்சு கேட்டா பிச்சை, துணிஞ்சு கேட்டா உரிமை. நாங்கள் துணிஞ்சுதான் கேட்குறோம் காணி உரிமை. இந்த ஏலம் விடுறதை நிப்பாட்டும். 1000, 1500, 1700, 2000, 2500. ஏன்னா நீங்களும் ஆரம்பத்தில் 2138 ரூபா சொன்னீங்க. ஆனால் கடவுள் எப்படி வேலை செய்யறான்னு பாருங்க. 2138 ரூபான்னு சொன்னவரே 1700 ரூபான்னு சொல்ல வச்சுட்டாங்க. அதான் அரசியல்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேடிக்கையான விஷயம், இந்த வரவு செலவு திட்டத்தை பார்த்தோம் தான் எனக்கும் அது தெரிஞ்சிச்சு. 65 வருஷம் சோசியலிசத்தை நீங்கள் கட்டி காத்தீங்க, ஆனால் இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் லிபரலைஸ் பண்ணி ஃபுல்லாக லிபரலிசம் தான் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. ஆனால் நம்ம இன்னும் தோட்ட தொழிலாளர்கள், தோட்ட தொழில், அதை வச்சு தான் நம்ம எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்கோமே தவிர அந்த மலையக சமூகம்னு நம்ம யாரும் பார்க்க மாட்டேங்க. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஜீவன் தொண்டமான் உங்களுக்கு பேசுறதுக்கு அருகதை கிடையாது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் வாக்கு கேட்டு இங்கே உட்கார்ந்துருக்கேன் 2வது முறை. நீங்கள் வாக்கு கேட்காம தேசிய பட்டியலில் உட்காந்துருக்கீங்க. யாருக்கு அருகதை இருக்குன்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை, அரசாங்கத்தை விமர்சிக்கணும்னு இஷ்டம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆலோசனை வழங்க முடியும்.